நாங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஏக்கரா மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் தான் போட்டிருக்காங்க. என்ன பர்பஸ்க்காக அப்படிங்கிறது தெரியல. பட் பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற கான்செப்டில் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடம் ஃபுல்லுமே இருந்தது மாந்தோப்பு தான் இருந்தது. ஆனால் அந்த மாந்தோப்பெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வந்து போட்டிருக்காங்க. சரி, சோலார் பேனல் தானே, இது இதனால் நமக்கு என்ன எஃபெக்ட் ஆக போகுதுன்னா, இதுலேயும் நமக்கு சில எஃபெக்ட்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் பேனல் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு அடியில் இருக்கிற மண் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி படாது, மழை வராது, எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால இந்த மண்ணோடைய வளம் வந்து கண்டிப்பாக அழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சோலார் பேனல் இருக்குது அப்படின்னா, இந்த சோலார் பேனலோட ஹீட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகவே இந்த பூமிக்குள்ளே விழும்ல. அப்போது இங்கே சரௌண்டிங்கில் இருக்கிற இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா கிரவுண்ட் வாட்டருமே கண்டிப்பாக நிலத்தடி நீர்லாம் சீக்கிரமாகவே வற்றி போயிடும் அப்படிங்கிற மாதிரியும், நார்மலாகவே நமக்கு வந்து இந்த ஹீட் அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த சோலார் பேனலில் போட்டிருக்கிறதுனால இதோட ஹீட் அப்படிங்கிறது இந்த இந்த இடத்த சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஹீட் அதிகமாக ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லேண்டை வாங்கும்போது சும்மா ஏதோ ஃபேக்ட்ரி கட்ட போகிறோம் அப்படிங்கும். அப்புறம் இந்த சோலார் பேனல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இங்கேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தாண்டி போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே பெருசு தான் இந்த சோலார் பேனல். ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம். ஆனால் சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சோலார் பேனலில் வந்து கீழே வந்து நமக்கு கார் நிப்பாட்டுறதுக்கு ஷெட்டாக பண்ணுவாங்க, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பட் இது பார்த்திங்கன்னா ஒரு சோலார் பேனலில் ரொம்பவே கீழே டவுனில் தான் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த சோலார் பேனல் வந்து ஃபுல்லாக நமக்கு டஸ்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ டஸ்ட்டாக இருக்குது. இந்த டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தண்ணி வேணும். இதுக்கு ஆட்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த ப்யூர் வாட்டரை யூஸ் பண்ணி தான் இதை வந்து அடிக்கடி வந்து கழுவுவாங்க, இல்லை துடைப்பாங்க. ஸோ கழுவும் போது கண்டிப்பாக நமக்கு வந்து அதிகப்படியான தண்ணீர் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய ஏரியாவில் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி சோலார் பேனல்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரி சோலார் பேனல் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அண்ட் தென் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.